அதான் ப்ரோ இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஐடியாலாம் வரல. வரல. இதுல வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இவங்க வந்து ரொம்ப என்ன சொல்ல ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடலாம், நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தானுங்க. ரொம்ப கேஷுவலா தெனோட்டா திமிரா அப்படிதான் இருந்தானுங்க. இப்போ நம்ம ஒண்ணு பண்றப்போதான் அவனுங்களுக்கு தெரியுது இதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. சி எனக்கு வந்து என்ன ஷாக்கிங்கா இருக்குன்னா, ஒரு விமன் ஹராஸ்மெண்ட் செக்ஷுவல் அபியூஷன் கேஸ வந்து 2022 அப்புறம் ரிப்போர்ட்ல இல்ல. எப்படி நீ ஹைட் பண்ணுவான் தான் எனக்கு புரியல. இதெல்லாம் எப்படி தெரியுமா பண்ற தப்ப மறைக்கிற பாரு. ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நான் ஒரு இதை வந்து நான் ஷேர் பண்ணிருப்பேன். சரியா, ஆந்திரால வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன கம்பெனிஸ் கொண்டு வந்தாங்க, அது எத்தனை எம்ப்ளாயிஸ் வந்து அதுல வந்து பெனிஃபிஷியரி ஆனாங்க அப்படின்னு ஒரு டீட்டெயில் வந்து பக்காவா அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அலெக்ஸ். சரியா, நான் வேணா மேல போடுறேன் பாரு, குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன் பாரு. அது பாரு, இது இந்த மாதிரி நம்ம ஆளுங்க வந்து இத்தனை வருஷம் போனாங்க, என்ன ஷேர் பண்ண முடிஞ்சது? புரியுதா? நீ ஒன்று மேக்சிமம் வந்து நீ வந்து பெருசா பண்ண தேவையில்ல, நீ வந்து மினிமம் ஏதாவது பண்ணிருப்பல, அதையாவது சொல்லு. சொல்றதுக்கு அழகா எவ்வளவு அதை எவ்வளவு அழகா மென்ஷன் பண்ணிருப்பாங்க பாரு எல்லா டீடைல்ஸுமே. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், பிபிசிஎல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 96,000 crores, 96,862 crores, எம்ப்ளாயிஸ் வந்து 3,000, லொகேஷன் எங்கன்னு போடுறாங்க. இதுதான் மேட்ரு. நீ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ற, எத்தனை எம்ப்ளாயிஸ்க்கு உனக்கு ஜாப் கிடைக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பாரு, 65,000 கோடி தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான், ஆனா 2,55,000 பேருக்கு வேலை கிடைக்குது. ஆனா அக்ராஸ் த ஸ்டேட்ஸ், எல்லா ஸ்டேட்ஸ்லயும் பிரான்ச்சஸ் இருக்கனால. இந்த மாதிரி டிசிஎஸ் அவன் இன்வெஸ்ட்மெண்ட்டே போடல, ஆனா எம்ப்ளாயிஸ் 10,000 எம்ப்ளாயிஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க, ஜாப் வேகன்சி கொடுத்துருக்கானுங்க. நீ ஓவரால் அங்க பாரு, அந்த 34 கம்பெனிஸ்க்கு ஓவராலா எம்ப்ளாயிஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா 4,28,000 லேக்ஸ் பீப்புள் வந்து அதுல வந்து இதா இருக்கானுங்க, எம்ப்ளாயிஸா இருக்கானுங்க. இதுதான் டெவலப்மெண்ட். நீ இதான் நீ கொண்டு வரணும். அததான் சொல்றேன். நீ இந்த மாதிரி ஒண்ணு கொடுங்கன்ற, நீ என்ன இந்த டேட்டா அந்த டேட்டான்ற பீகர் யூபின்னு ஒரு பைத்தியக்காரி டாக்டரு 12 மணி டாக்டரு அது லூசு மாதிரி என்ன இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுச்சு பாத்தியா, எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நீ என்ன ப்ரூவ் பண்ண வர, இது என்னத்த நீ சொல்ல வர, நாட்டுக்கு என்ன சொல்ல வர? யூபியில பாருங்க, பீகார்ல போய் பாருங்க, ஆமா அங்க ரெண்டு மோசமா தான் இருக்கு. நீங்க முதல்ல இங்க டேட்டா ரிலீஸ் பண்ணு, 2022 அப்புறம் 2025 இது வரையும் டேட்டா ரிலீஸ் பண்ணு. அந்த டேட்டா வச்சு நீ டேட்டா தர மாட்ட. அதுக்கு எக்ஸாம்பிள் இல்ல, இந்தியாவை கேட்டா நார்த் கொரியா போயிடுவானுங்க, நார்த் கொரியா. அதான் தமிழ்நாடு கேட்டா நார்த்துக்கு போயிடுவானுங்க, நார்த் இந்தியாவை கேட்டா பாகிஸ்தான் போயிடுவானுங்க. இல்ல, இவனுங்க சீப் பாலிடிக்ஸே தான். நீ போய் மோடியை போய் பாரு, அவன் பேசுறதுல ஒரு 10 வாட்டியாவது பாகிஸ்தான் வந்துரும். பாகிஸ்தான் வரும். என்னமோ அவங்கள அப்படியே பெரிய தீவிரவாதி மாதிரி காமிச்சிருவான். பாகிஸ்தான் தப்பு. அவன் என்ன பேசினாலும் சரியா பாகிஸ்தான் வந்துடும் அவன் வாயில. அதுதான் அவனோட பாலிடிக்ஸா இருந்துச்சு. ஓகேவா, லாஸ்ட் 10 வருஷம் அதான் அவன் பாலிடிக்ஸ். இப்பதான் ஏதோ கொஞ்சம் மாறி இருக்கு. அதுக்கு 10 வருஷம் இதே பாலிடிக்ஸ் தான். அவன் பேசும் போதெல்லாம் இந்த வார்த்தையை தான் இருப்பான். இப்போ இவனுங்க பாரு, நீ என்ன பேசினாலும் பீகார், இவனுங்களுக்கு வந்து பீகாரு யூபி. ஏய், அவனுங்க கேவலமானவனுக்கு தான்டா, விட்றா. அங்க ஸ்டேட்ஸ் வந்து அங்க நல்லா இல்ல, ரூலிங் நல்லா இல்ல, அவனுக்கு ஊர் ஆளுங்களே அதை சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் உனக்கு என்ன, நீ எதுக்காக அவனை காமிச்சிட்டு இருக்க? நீ அதான் சொல்றேன், நம்ம ஆள் வந்து 4 வாட்டி போயிட்டாரு ஃபாரின் ட்ரிப்பு. 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்க அலெக்ஸ். அவர் பேட்டி கொடுப்பாரு பாத்தியா, ஏதாவது கொடுக்க. அதுதான் என்ன கம்பெனி வந்திருக்கு, எத்தனை எம்ப்ளாயிஸ் வந்து வந்திருக்காங்க, எத்தனை எம்ப்ளாயிஸ் வந்து ரெக்ரூட் ஆயிருக்காங்க. மான்ஸ்டர் கேக்குதா? கேக்குது. ப்ரீவியஸா ஏதோ 4 லட்சம் ஜாப்ஸ் எந்த ஸ்டேட்ல, தமிழ்நாட்டுல வந்துச்சா? தமிழ்நாட்டுல வந்துச்சா? ஓ, அது என்ன தமிழ்நாடா? மேல நல்லா பாரியா. நீ ஏதோ சொன்னியா ப்ரோ, 4 லட்சம் ஜாப்ஸ் ரெக்ரூட் பண்ணிருக்காங்க.
எந்த ஸ்டேட்ல? அதுதான் அங்க போய் நான் மேல ஒண்ணு ஷேர் பண்ணிருப்பேன், போய் பாருங்க அது அழகா. எனக்கு காட்டல ப்ரோ, எனக்கு காட்டல, அதனால கேட்டேன். எடுத்துட்டு கமெண்ட்ல போட்டு விட ப்ரோ அத. சரி ஓகே போடுறேன். ஆந்திரா ப்ரோ, ஆந்திர பிரதேஷ்ல. ஆந்திராவா? சந்திரப்பா சூப்பர் ப்ரோ. யார் சொன்னா bro? இரு யார் சொன்னா ப்ரோ அப்படி? நான் யார் ஆந்திரா சொன்னா? தான் நானு. தீக்ஷிதா. ஆந்திரா நீ தான் ஆந்திரா நானு. தானா? ஒண்ணு இல்ல அலெக்ஸே, நான் ஷேர் பண்ணது இவனுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்றது? ஒரு நிமிஷம் திரும்ப ஷேர் பண்ணு. இவன் தானே எடுத்தேன், உங்க எடுக்கலையா? போட்டிருக்கேன் பாரு மேல. இங்க நான் போட்டிருக்கேன், இப்ப போட்டிருக்கேன் பாருங்க. வந்துருக்கு. ஆந்திர பிரதேஷ் அந்த தான் ப்ரோ என்ன bro? இதுதான் போய் எதில் பாத்துரு. ப்ரோ? எதனா வெப்சைட் இது மாதிரி விக்கிபீடியா என்ன பார்த்தியா ப்ரோ? அசம்பிளி எல்லாம் பார்க்க மாட்டியா ப்ரோ? இரு அலெக்ஸ் ஒரு நிமிஷம். அசம்பிளி எல்லாம் பார்க்க மாட்டியா ப்ரோ? ஒரு நிமிஷம் இரு. அசம்பிளிக்கு, ஆந்திர பிரதேச அசம்பிளிக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த தெரியாம டேட்டா இரு. விக்கிபீடியால போய் ஆந்திர பிரதேசல எவ்வளவு தெரியாம வேலை எதுன்னா கிடைச்சிருக்குன்னு அது சொல்லாத சரியா? என்ன இவனுங்க உனக்கு போடுற சொல்லக்கூடாது? உனக்கு என்ன தெரியாத சொல்லக்கூடாது? விஷயத்தை இந்த ஷேர் மாதிரி பண்ணாத சரியா? நான் ஒண்ணு தெளிவா ஒண்ணு கேக்குறேன் சரியா? இது கன்ஃபார்மான டேட்டா, இது வந்து அக்யூரிஸான டேட்டாலாம் இங்க வந்து நான் விட்டு கொடுக்கல, புரியுதா? இந்த மாதிரி ஒரு டேட்டா ஒன்னாவது இருக்குதுல்ல, அந்த டேட்டாவாவது இங்க போடுறானுங்களா தான் கேக்குறேன். டேட்டாவே நான் இல்ல. வந்து ஆந்திர ஃபேக். பிரதேஷ் இரு வெயிட் பண்ணு. இதுவே ஃபேக் சரியா? 4 lakh ஜாப் பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எங்க மினிஸ்டர். 4 lakh ஜாப்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணிருக்கேன்னு சொல்லல. 4 lakh ஜாப் பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லியிருக்கான். சரி பொட்டன்ஷியல் ஓகேவா? பொட்டன்ஷியல் வச்சுக்கோ. சந்திரபாபு நாயுடு பிடிக்காது. இல்ல அந்த ஜாப்ஸ் இன்னும் குடுக்கல. அந்த குடுக்கல. ஜாப்க்கான சரி பொட்டன்ஷியல் குடுக்கல. இருக்குன்னு மட்டும் தான் சொல்லி வச்சிருக்கான். பொட்டன்ஷியலே இருக்குன்னு வச்சுக்கேன். அந்த பொட்டன்ஷியலா அது இங்க இருக்கான்னு தானே கேக்குறேன். ஏதோ ஒரு டிபேட்ல நீ என்ன கேட்க வந்த? ஒண்ணு எஸ் ஆர் நோ. சரி நோ சொல்லிட்ட. இது வந்து இல்ல, இத வந்து இல்லன்ட்ட கரெக்டா? நீ வந்து இப்போ இது வந்து ரெக்ரூட் என்ன சொன்ன? பண்ணிருக்காங்கன்னு சொன்ன. நான் அதனால நான் வந்து சொன்னேன் ஓகேவா? சரி ரெக்ரூட்லாம் ஓகே. இது பண்ணல. ரெக்ரூட் 4 lakh இல்லடா, ஜாப்ஸ் நீ பொட்டன்ஷியல் இருக்கு. இது ரெக்ரூட்டே இல்ல. இது வந்து ஒரு ஜாப் வேகன்சிக்காக இவனுங்க வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் இங்க இருக்கான்னு தான் கேக்குறேன். இல்ல ப்ரொமோஷன் மட்டும் தானே பண்றானுங்க இந்த ஸ்டேட்ல. ஏதோ ஒரு ஸ்டேட்ல. இப்போ நீ வந்து எப்படி தெரியுமா, நீ ப்ரொமோஷன் பண்ணாலுமே டேட்டா வேணும். அதாவது நீ இவ்வளவு கொடுக்க போறேன்றத வந்து டேட்டா போடணும். அதுதான் அதோட வேலிட் ரீசன். நீ கேட்பானுங்களே, நீ எத்தனை கம்பெனி கொண்டு வர போற? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்வேன், ஒரு 10 கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருது. 10 கம்பெனியால எத்தனை ஜாப் வேகன்சி எம்ப்ளாயிஸ் வந்து இங்க வந்து பெனிஃபிஷியரி ஆக போறாங்கன்னு கேட்பாங்க. அந்த இங்கேயும் டேட்டாவாது வரல ப்ரோ. இருக்கணும்ல. நீ வந்தது டேட்டா போடு, வராத டேட்டா பொய்யா போட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? எதுவுமே யூஸ் இல்ல. அவரோட போட்டோவே ஷேர் பண்ணிருக்காருடா. போட்டது ஷேர் பண்ணது தான்டா சொல்றேன். உங்க ஸ்டேட்ல ஷேர் பண்ணாம யூஸ் இல்ல, எங்க ஸ்டேட்ல பண்ணி யூஸ் இல்ல. கொடுத்தா போடணும். கொடுக்காத ஏதோ ஒண்ணு போடுறது. இல்லடா, அந்த ஸ்டேட்ல பண்ணல நீ சொல்ற தெரியுமா? பண்ணலனே இருக்கட்டும்டா, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. அங்க பண்ணா என்ன பண்ணலடா. நான் என்ன சொல்றேன்னா, இங்க இந்த மாதிரி கூட சொல்ல மாட்டானுங்களே, பண்ண மாட்டாங்களே. நானும் சொல்றேன், அதுதான் ப்ரோ நானும் சொல்றேன். ரெண்டுமே வேஸ்ட் தான். பண்ணாத ஒரு விஷயத்த பண்ண மாதிரி போர்ட்ரே பண்றதுக்கும், அவன் பண்ணாத சொல்லாம இருக்கிறதுக்கும் இல்ல. கலருக்கு சந்திரபாபு நாயுடு புரியாது. இது மேல இருக்கான்னு தெரியல. ஆனா அவங்க ஒரு பாலிடிக்ஸ் தெரியாது. சந்திரபாபு நாயுடு பையன் லோகேஷ் இருக்கான்ல, நான் வந்து அசம்பிளி பார்த்தா அவன் லோகேஷ் சொன்னதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா? 4 lakh ஜாப்ஸ் பொட்டன்ஷியல் இருக்கு, நான் இன்னும் கொடுக்கலன்னு தான் சொன்னான் அவனே. நீ பொட்டன்ஷியல் இருக்கோ இல்லையோடா, நீ 90% அவன் வந்து கொடுக்குறானோ இல்லையோ, ட்ரை பண்ண மாதிரி காமிச்சிருக்கான்லடா. அதுதான்டா விஷயம். இங்க அது கூட இல்லைன்னு சொல்லுங்கிறோம், புரியுதா? நீ இல்லாத விஷயத்த நம்ம தானே சொல்லு. டீசெண்டா சொல்லு. கேட்டா சொல்லு. இந்த மாசம் லாஸ்ட் வீக்ன்றாங்க. ஆனா இந்த மாசம் லாஸ்ட் வீக்ன்றாங்க. ஆனா ப்ரொடியூசர் என்ன பண்றானா பைத்தியம், நியாயப்படி பார்த்தா ஒரு மிட்லாம் ரிலீஸ் ஆகுறதா இருந்தா இன்னொரு டேட்டை சொல்லி இருக்கணும். இவன் இன்னும் டேட்டே சொல்லாம தெரிஞ்சுக்கிறான். என்னன்னு புரியல. இல்ல அதான் நாங்களே அதான் என்ன தேட்டர் இதெல்லாம் யோசிச்சிருந்தோம். பார்த்தா இவன் டேட்டே அதான் டிலே பண்ணுறான். சப்போஸ் எப்போ ரிலீஸ் ஆனாலும் சரி, எனக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டு கூட. நாங்களே தெரியல. அதான் ரோஹினியா தெரியல, பாப்பேன். கமலா ரோஹினி ஏதாவது ஒன்று தான் சொல்றானுங்க. ரோஹினியில போடுங்க டாடி. போன வாட்டி மாதிரி போலாம், ஒன்னா போலாம்.
பாப்போம். நீ டிக்கெட் போட்டுரு, நான் வந்துடுறேன். ஆனா இல்ல இப்பதான் ட்ரை ஆகுது, இப்பவே டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடலாம், புரியுதா? அடுத்த மாசம் ஏதாவது ஒன்று ரெண்டு படம் வரும், அதுக்கப்புறம் தான் பகல் ஸ்டேட்ல நிறைய படம் வருது. இப்பவே கொஞ்சம் ஏதாவது வேர்ல்டு வைட் ரிலீஸ் தானே, நல்லா படம் கரெக்டா இருக்கும். நல்லா இருக்கும், ஆனா வராதே. என்னது கேக்குதா? எனக்கு நீ நீ எனக்கு பேசுறது விட்டு விட்டு கேக்குது. கேக்குதா? இதுல நான் பேசுறது ஆம்ப கேக்குதா? மதன் பேசுதான் கேக்குது, விட்டு விட்டு சொல்லு சொல்லு. கேக்குது கேக்குது கேக்குது. அது வரைக்கும் மான்ஸ்டர் கேக்குதா? அதான் அலெக்ஸ், டிக்கெட் எடுத்து எனக்கு. கேக்குது கேக்குதா? சரி பாக்குறேன். எங்க இந்த பாடம் ஆன்லைனே வர்றது இல்லையே ரேவந்த். வருவான், வந்துதானே எங்க ஷூட்டிங் அவனுக்கு. ஷூட்டிங்க? என்ன ஷூட்டிங்? கேக்குதா? கேக்குது அலெக்ஸ். ஆனா கலர் ஒன்னா மத்தே, அவன் சந்திரமுகன் நாயுடு புரியாது அவனுக்கு. ஏய் புரியலடா. எனக்கு என்ன தெரியுமா ஃபன்னு, அந்த மாதிரி ஒரு கரும தேதி இவனுங்க பண்ணாங்களான்னு கூட சரி சொல்லுவாங்கல்ல, இவனுங்களை அடிக்கிறோட்டா நாங்க, அவனை பெருமை கூட அடிச்சிட்டு ஆனா இருக்கோம். இல்ல கலர் எப்படின்னா, ரோட்ல சந்திரபாபு நாயுடுன்னு பேர் எழுதிருந்தாலே இறங்கி போய் அழிச்சிட்டு வந்துருவான், புரியுதா? அதான் நம்ம பேசுறது வேற, அங்க அதாவது பண்றான், இங்க அது பண்ணலன்னு பேசுறான் அவன். அதுவே ஃபேக்டான்றான், அதையாவது குத்துருக்கான். என்ன ப்ரோ அவர் ஆந்திராவா? ஆமா ஆந்திராக்காரு. அவ்வளவு வெறி என்னன்னு தெரியலையே. இது பரவாயில்ல, ஒரு டைம் பேசும்போது உனக்கு ஓட்டர் ஐடி இருக்கான்னு கேட்டு விட்டேன், டென்ஷன் ஆயிட்டான் அவனை. என்ன கடி என்னடா கேட்டவன் யாரு ப்ரோ அது? சவுண்ட் ஓவரா இருக்குது பேக்ரவுண்ட். பரத்தா? போயிட்டாரா இல்ல இருக்காரு? சொல்லு சொல்லு. இப்போ நிறைய பேர் இப்ப ரீசெண்டா பாத்தியா, அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து வந்து நம்மள கம்பாரிசன் பேசுவானுங்க, கரெக்டா? பீகார் பாரு, யூபி பாரு, இவனுங்க எல்லாமே அதான் எடுத்துன்னு வருவானுங்க. இப்போ நம்ம ஒரு டேட்டா எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோ, அத பாரு இத பாக்காத, இது இப்படி பாரு அதை அப்படி பாக்காத. உங்களுக்கு ஏதாவது ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷன் நீங்க வெப்சைட்ல வச்சீங்கன்னா கூட கொடுங்கடா, நாங்க அதை வச்சாவது பேசுறோம், நீங்க என்ன டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் பண்ணிருக்கீங்க. டேட்டா தான் 1000 கேள்வி கேட்பிய, டேட்டா இல்லன்னா நானே ஆட்சியில் இருந்தாலும் இந்த மொள மாதிரி தனம் பண்ணாலும் நானே இதான் பண்ணுவேன். நான் எப்படி கொடுப்பேன், நீ கேள்வி கேட்பிய? நியாயமா தான் இந்த சொல்ல மாதிரி இதுவாக நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த கூட இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டி வீடியோ பார்த்தேன், அது கூட இப்ப டெய்ல் லாஸ்டா போட்டிருந்தாங்க. 200 ரூபாய் இல்லையா, 300 ரூபாய் தராங்களாம். அப்கிரேட் அதுவும் நார்மலா சொல்ல முடியாது. உண்மையில 26ல இல்ல மான்ஸ்டர் சத்தியமா QR கோடு வந்துரும். QR கோடு அந்த இப்ப அந்த சீட் வரும்ல, இந்த உதயநிதி ஸ்டாலின் இதுன்ற அந்த மாதிரி சீட்டு வச்சு QR கோடு வந்துரும் போல. அது யாரா இருந்தாலும் உங்க வீட்டுல வந்துட்டு ஸ்கேன் பண்ணிக்கங்க, உடனே உங்களுக்கு காசு வந்துடும். ஒரு இன்ஸ்டன்டா தான் இது தெரியல. அது தொகுதியை பொறுத்து எங்க ஏரியால போன வாட்டி எப்படி தெரியுமா குத்தானுங்க டிஸ்ட்ரிபியூஷனு, எலெக்ஷனுக்கு 2 மாசம் முன்னாடியே குத்துட்டானுங்க, சரியா? 2 மாசம் முன்னாடியே வார்டு எல்லாருக்குமே குத்துட்டானுங்க. வார்டுல இருக்கவங்க எல்லாருமே எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீ நாளைக்கு தான் ஓட்டு போட போறேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு காலைல ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஓட்டு போட போறேன்னா, இன்னைக்கு முன்னாள் நாள் காலில் வந்து என்ன பண்ணுவோம்னா, விடிய காலில் 3 மணிக்கு விடிய விடிய கொடுப்பானுங்க, டிஸ்ட்ரிபியூஷன் கொடுப்பானுங்க. அத 90% அலெக்ஸ் போலீஸ்காரனுக்கு தெரியும், அங்க எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியும், கண்டுக்காத மாதிரி இருப்பானுங்க. ஈவன் இல்ல உங்க ஏரியால இது கேட்க கூடாது மான்ஸ்டர், இது வரைக்கும் வாங்கினதுல ஹையஸ்ட் காசு எவ்வளோ? ஏதாவது கொடுத்தது இல்ல வாங்கினதை கொடுத்தது இல்ல உங்க ஏரியால பக்கத்து வீடு அந்த மாதிரி? நாங்க ஹையஸ்டா கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் கொடுத்துருக்கோம் ஒரு ஓட்டுக்கு. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நடக்க மாட்டேன். நடக்க முடியும். ஆனா இல்ல
சத்தியமா ஃப்ரெண்ட் ஒருத்த ஆர்கே நகர் வாழ்தான் பாரு ஒரு வாழ்வு, அதுதான் வாழ்வு. போனே வாங்கிட்டான், சத்தியமா சொல்றேன், ஆமாண்டா, சிறுமி சொல்றேன், 5000 போனே 7000 வாங்கிட்டான். போட்டிருக்காங்க. 7000 இல்ல போட்டிருக்காங்க. ஓட்டுக்கு புரியுதா, ஒரு வீட்டுல இருந்துதான் நிறைய ஓட்டு வாங்கி போனே வாங்கிட்டானுங்க. சத்தியமா எரிச்சல் ஆயிடுச்சு அந்த டைம்ல. நான் வேற இப்ப ஒரு 2 years ஓல்டு போன் ஒண்ணு வச்சிருந்தேன், ஆசஸ் ஜென் போன் அது. அதான் இவன் பார்த்தா சாம்சங் இது வாங்கினாதான் என்னடா எரிச்சலா இருந்துச்சு. அதுவும் நம்ம வீட்டுல புரியுதா கஷ்டப்பட்டு இதெல்லாம் கேட்டு கேட்டு வாங்குறதுக்குள்ள இவன் ஒரே எலெக்ஷன்ல போன் வாங்கிட்டாங்க. பத்தாதான் இல்ல நம்ம பேரெல்லாம் அவ்வளவு தர மாட்டாங்க. அதான் அது நார்மல் தான், டிமாண்ட் அலெக்ஸ். 1500 அதான் நார்மலா 500 இல்ல 1000 நீ கேளு, இந்த வாட்டி 5000 கேளு. ஓட்டுக்கு காசு வாங்குறது தப்பு, இதுல கேக்குறது உரிமையா. இல்ல ஏன் சொல்றேன்னா, ஒரு கான்செப்ட் வச்சுக்கோ. முதல்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோயேன், ஒரு டிஎம்கே இங்க வந்து ரெகுலரா ஜெயிக்கிற ஆள் இருக்கான்னு வச்சுக்கோயேன். அப்ப சான்ஸே இல்ல, அவன் கொடுக்க மாட்டான். அப்படியே கொடுத்தாலும் 500 ரூபாய்க்கு மேல கொடுக்க மாட்டான். இதுதான் கான்செப்ட். இதே ஒரு டிஎம்கே தோக்குறான், ஒரு வாட்டி தோப்பான், ஒரு வாட்டி ஜெயிப்பான், அவன் இருப்பான் தெரியுமா? அவன்லாம் இந்த எலெக்ஷன்ல டூ ஆர் டை தான். இதுல தோத்தானா முடிஞ்சிச்சு சொல்லி அவனுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால இப்ப நீ எவ்வளவு சம்பாதிச்சதை இன்வெஸ்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவான், அதாவது கொடுக்க தான் ட்ரை பண்ணுவான். அந்த மாதிரி ஏரியால இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இருக்கிறத கஷ்டப்பட்டு கொடுத்துட்டு அதான் ஆட்சிக்கு வந்தோடனே இருக்கல டபுளா ஒரு இல்லன்னா பாப்பானுங்க. ஒரு இல்லன்னா ஆனா தெரியல பாப்போம். இது ஒரு இதெல்லாம் ரொம்ப பெரிய லீக் அலெக்ஸ். இவனுங்கெல்லாம் சும்மா கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜெகத் ரஜகன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல, ஸ்ரீலங்கால கம்பெனி ஆரம்பிச்சு இன்வெஸ்ட் பண்ணிட்டதுக்கு 900 crores ஃபைன் போட்டானுங்க. இப்போ இடி ரைடு விட்டானுங்களா, எஸ்என்ஜி பீர்னு சொல்லிட்டு பீர் இருக்கும் தெரியுமா, அது அவருது தான். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அவரோட சரக்கு ஃபேக்டரியில இருந்தா நிறைய சரக்கு போயிருக்கு. ஒரு ஃபேக்டரி ரைடும் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பிசினஸ். நீ எல்லார்கிட்ட இருந்து வாங்க தேவையில்ல. பரத்தை மியூட் பண்ணு ப்ரோ. பரத்தா எனக்கு கேட்க ஒரு நிமிஷம். எனக்கு ஸ்பீக்கர்ல ஏதா இருக்கு, அவர் நாய்ஸ் தான் ஓவரா கேக்குது. அவரு தொட்ட எல்லாரும் அன்மியூட் பண்ணு, அப்புறமா அது இது பண்ணிட்டு மைக் கொடுத்துக்கிட்டோம். ஆனா சென்னையில தான் அதிக காசு போகும் தெரியுமா, வில்லேஜ்ல கூட எனக்கு தெரிஞ்சது இல்ல. நீ இந்த வாட்டி எல்லா இடத்துலயும் போவோம், அதை எனக்கு நான் கன்ஃபார்மா சொல்லுவேன். ஏன்னா டிஎம்கேக்கு வந்து என்ன தெரியுமா, இது பெரிய தலைவலியான எலெக்ஷன். இது முக்காவாசி இது டூ ஆர் டை தான் டிஎம்கேக்கு. ஸோ டபுளா போகும் இந்த வாட்டிலாம் எனக்கு தெரிஞ்ச வரையுமே. அதுவும் இல்லாம இந்த வாட்டி உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை தெரியுமா, நம்மள மாதிரி நம்ம டிவிக்கே தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை. வீட்டுக்கு ஒருத்தன் இருப்பான், வீடியோ எடுத்துருவான், கொடுக்க வந்தானா வீடியோ எடுத்து போட்டு விட்டுருவான். இல்ல அது இல்ல அது என்ன கேட்டா இல்லைன்னா மட்டும் அது இவங்களுக்கு எதாவது தெரியாது பேர், அதான் இன்னமும் கொடுக்காத மாதிரியும் எல்லாருக்கும் தெரியும் இது கொடுக்கதான் போறானு. தெரியும் அலெக்ஸ். இப்போ நீ மேஜரா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவ? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் கண் நேரா எலெக்ஷன் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பான், எதுக்கு இருக்கானே தெரியாது, போண்டா சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். நான் கண்ணுக்கு நேரம் நடந்தது சொல்றேன். 3000 ரூபா 2000 ரூபா நாங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம், சரியா? நாங்க வந்து கட்சி சார்பா கொடுத்துட்டு இருக்கோம். ஒருத்தன் வந்தான், பைக்ல வந்தான், உனக்கு தெரியல அந்த ரோட்ல போற இடம்லாம் ஸ்பீடா போயிட்டு எங்க கிட்ட வந்தோடனே ஸ்லோ பண்ணிட்டு போனான். சரி ஓகே, 2 வாட்டி வந்தோடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இப்போ ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், ஏய் நம்ம வேலைக்கு வர மாதிரி தெரியல, அவனை அங்கேயே பிளாக் பண்ணு, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பேர் காலகாலத்துல நம்ம மூஞ்சி 4 பேர் மூஞ்சி போட்டு போட்டோ உள்ள வீடியோ போட்டு வந்துருண்டா அப்படின்னு. அவன் என்ன பண்ணான், பயந்துட்டு எல்லாம் கும்பலா சேர்ந்து போய் அவனை அடக்கி என்னடா அப்படின்லாம் விசாரிச்சா அவரு ஏடிஎம்கே சொல்லிட்டான். ஏடிஎம்கே தலை என்ன விட்டுரு தலை, இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டுதான் தலை உங்களை போட்டோ எடுக்க. ஆனா மெயின் எலெக்ஷன்ல 2 பேரும் காசு தருவாங்க. ஆனா ஏடிஎம்கே கம்மியா தான் இருக்கு எனக்கு கேட்டா. இது போனாதான் இந்த மாநாடுக்கு போற மாதிரி தான் காசு தருவானுங்க எலெக்ஷனுக்கு. ஆனா இவனுங்க யாருன்னா இருக்கிற இப்பதான் ஆளுங்கட்சி இல்ல இருந்ததான் சம்பாதிச்சதுல நிறைய இருக்கும், அதான் கொடுக்கும் போது ரொம்ப வருவதா இல்ல. இப்ப ரொம்ப வறுமையில இருக்கிறவங்க கிட்ட போய் என்னதான் இருந்தாலும் ஓட்டுக்கு காசு வாங்குறதுன்னு சொன்னாலும் அவன் வாங்கதான் போறான்.
ஆனா வாங்கிட்டு அவன் யாருக்கு போடுறான்றதுதான் மேட்ரு, புரியுதா? இந்த மேட்ரு. காலத்தெல்லாம் ஆமா. வந்துட்டு நான் வாங்கிட்டு நான் அதான் இதுதான் போடுவேன், ஏதோ கற்பூரம் வச்சு சத்தியம் பண்ணு, அந்த கதெல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது 2025 வந்து. அதான் சொல்றேனே. இப்போ நாங்க 4 பேர் பயந்த ரீசன் என்னது? அங்க ஒருத்தன் பைக்ல போனதுதான். கரெக்டா? அந்த நாயால அந்த தெருவுல இருக்க பாதி வீட்டுக்கு எங்களால குடுக்க முடியல. அவனை புடிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, அவனை நாங்க புடிச்சிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். பட் அந்த நாய் ஒரு பண்ண ப்ராப்ளத்தால எங்களால மற்ற வீடு கொடுக்க முடியல. நாங்க கிளம்பிட்டோம். இவனும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், நான் வேலைக்கு ஆகுது, இங்க பார்த்து தெரிஞ்சிச்சு, இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு, வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்க பண்ணிட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். அப்ப ஏடிஎம்கே இல்ல, அப்ப ஏடிஎம்கேல இருந்தே இல்ல டிஎம்கேவா? டிஎம்கேல இருந்தா. சரியா? இல்ல எல்லா கேஸும் பண்ணிட்டு ஆமா. எப்படி பாத்தீங்க? நால பேக்ல வந்துட்டோம் நாங்க. ஓகேவா? எங்க ஒரு பையனால அந்த தெருவுல 15 வீட்டுக்கு மேல கொடுக்க முடியல எங்களால. கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நீ ஒரு வீட்லயும் நம்ம ஆளுங்க வந்து இந்த மாதிரி போட்டோ வீடியோ உங்களுக்கு எடுக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், மொத்தமா ஸ்டாப் ஆயிடுது. அதுதான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையே. சில பேர் வாங்குறவனுங்க இல்ல வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு தனியா கொடுக்கட்டும். அவன் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு, அது நடக்கட்டும். பட் இந்த மாதிரி எடுக்கிறதுலாம் தெரிஞ்சா பாதி பேர் பயந்துருவானுங்க, ஸ்டாப் ஆயிடும். தெரியாதா? நம்ம படத்துல 3 டைரக்டர் கேமியா. அப்படியா? நம்புற மாதிரி இருக்குது. அது யார் யார் தெரியுமா? நெல்சன், லோகேஷ், அப்புறம் அட்லி. இது கேட்க எப்படி இந்த ப்ரோ இந்த இதுல பாத்தீங்களா நெல்சன் போட்டு அடிச்சுனுக்குறானுங்க எல்லாம். எதுக்கு அவனை ஏன்டா சேர்க்கறீங்க பீஸ்டுக்கு? அப்போ இல்ல, அதெல்லாம் இது பண்ண சன் பிக்சர் ஆல் தான் ப்ரோ பெஸ்ட். நாசமா போச்சு. நாசமா போச்சுன்னா என்னது? அதே பாக்குறான், நெல்சன் தான் நச்சு பண்ணான்ட்டு அவனும் ஒரு பக்கம் ஒரு டீம் போட்டு அடிக்குது. இப்ப உங்களுக்கு படம் இப்ப எனக்கு பீஸ்ட் பிடிக்கும், புரியுதா? ஆனா நான் மத்தவனுக்கு பிடிக்கிறதும் இல்ல நான் சொல்ல மாட்டேன். ரிவ்யூ எது வந்துச்சா அதான் நான் பேசுவேன், புரியுதா? எவ்வளவு என் லேப்டாப்லயே 12 GB கிட்ட இருக்குது, நல்ல பிரிண்ட்ல பீஸ்ட். அதான் எனக்கு பிடிக்கும். அது சில ஃபிளாஸ் இருந்தாலும் பார்ப்போம். ஆனா அந்த ஃபிளாஸ் இருக்கிறதுனால இவனுக்கு வந்துட்டு திட்டுவானுங்க. இது எப்படி இருக்குன்னா, விஜய் லாஸ்ட் டிகேட்ல எடுத்து பார்த்தா, அதான் இந்த 2015ல இருந்து எடுத்து பார்த்தா புலியை கட் பண்ணிடலாம், புலி தேவையில்ல. இந்த பைரவால இருந்து எடுத்ததான் இது வரைக்கும் பார்த்தா பீஸ்ட் அதிகமான நெகட்டிவ் ரிவ்யூ இருக்கும், புரியுதா? இருக்கிறதுல நெகட்டிவ் ரிவ்யூ பீஸ்ட் தான். பீஸ்ட்லாம் எங்க அப்பா போட்டா விடாத பாப்பாரு. அதான் இல்ல, எங்க வீட்லயும் பார்ப்பாங்க. இல்ல அது மேட்டர் இல்ல, அதான் பீஸ்ட்க்கு பெரிய நெகட்டிவ் இருக்கும். பைரவாக்கு மிக்சட் ரிவ்யூ வந்தது. மீதி எல்லா படத்துக்கும் மிக்சட் ரிவ்யூ தான், மிக்சட் ரிவ்யூ வரும். நெகட்டிவ்னா அது பீஸ்ட்க்கு. புலி, அதான் புலிக்கு அடுத்து அவர் திட்டினே இருப்பாரு, ஏன் இப்படி இருக்கிறேன்னு. ஆனா அவர் அதெல்லாம் பாப்பாரு. அதான் புலிக்கு அடுத்த நெகட்டிவ் ரிவ்யூ பயங்கரமா வந்தது. அதுக்கு காரணம் வந்துட்டு தான் இந்த கிளாஷ் இதுவும் சரி, கூட தான் படத்துக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம். என்ன கேட்டா அது எவனுக்குமே அந்த அளவுக்கு இருக்காது. என்ன கேட்டா இருந்த எக்ஸ்பெக்டேஷன், அது பக்கத்து ஸ்டேட்லாம், புரியுதா? இந்த ஆமைக்கெல்லாம் இவனுக்கு லாஸ்டா அந்த எந்த படத்துக்கு அந்த லாஸ்ட் டிகேட்ல அந்த அளவு வைப்பு எந்த படமே கிடையாது பீஸ்ட் மாதிரி. இவளையா தெலுங்குல இல்ல, தெலுங்குல பீஸ்டோட ஓப்பனிங் பாரு, 8 crores கிட்ட. ஆமா 7 or 8 crores கிட்ட. இதெல்லாம் சில பேர் எல்லாம் ஃபைனலே அவ்வளவுதான் வருது இது இந்த நாயும் கிட்ட. ஏன்னா அந்த அரபிக் குத்து ஹிட்டாச்சு, போடுற டீசர் சம்மரிச்சு. ஆல்பம் செம்ம ஹிட். அதான் தெலுங்குலயும் வந்துட்டு நிறைய ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணாங்க. இது ஒரு ஈவெண்ட் கூட வச்சாங்க தெலுங்குல போய், பீஸ்ட் டீம் கூட. அதான் இப்படி இருந்த இதான் பெரிய ஓப்பனிங் அந்த டைம்ல. அதான் 88 கோடின்றது சாதாரண விஷயம் இல்லை. 85 வச்சுப்போம், பெரிய ஓப்பனிங் இருக்குதுல. வழுக கூட பண்ணலையே ஜெயில இருக்கு, அவனே 80 தான் பண்ணான். எவனுக்கும் அமையாது. ஆனா அவன் மட்டும் ஒழுங்கா எடுத்திருந்தாலும் மான்ஸ்டர் சத்தியமா அது விக்ரம விட மாசா ஓடி இருக்க வேண்டிய படம். அது கிளாஷ்ல ஓடி இருக்கும், புரியுது? விக்ரம விட ஓடி இருக்கும். ஏன்னா பொட்டன்ஷியல் அவ்வளவு ஹையா இருந்தது படம். எக்ஸாக்ட்டா நீ சொன்னதுதான். அதெல்லாம் இல்ல இல்ல அதனாலதான் இவனை தூக்கி போட்டு சங்கலம் தெரியாமே தவிர படம் எனக்கு கேட்டா இல்ல. இப்ப வலிமை எவனா வலிமை போனா இல்ல பீஸ்ட் போனா, டிவில 2 ஓடுது அந்த வருஷத்துல வந்து அந்த படம் தான் வலிமை, பீஸ்ட், ஈட்டி. மூணுமே அதான் பால். உண்மைதான், மூணுமே பால். அதான் ஆனா இதுல பெட்டரா அதான் இது பெட்டரான பால்னா நம்ம பால் தான். அதை என்ன பண்றது, ஆவின் பால். கமர்ஷியலா கண்டென்ட்டும் ஆல்பமும் மேட்டர் ஆச்சு. நீ பிஃபோர் த ரிலீஸ், ஓகேவா? அது நம்ம ஆளுக்கு வந்து எழுதி வச்ச மாதிரி எல்லா ஆல்பமும் ஹிட் ஆகும், எல்லா கண்டென்ட்டும் ஹிட் ஆகும், ஓகேவா? இதுல என்ன மேட்டர்னா அந்த படத்துல கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதனால மேபி ஓகே அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கிறதுனால
ஏதோ ஒரு இதுல போகும்னு வச்சுக்கோ. பட் ஆனா ஆல்பம் வைஸும் கண்டென்ட் வைஸும் ஸ்ட்ராங்கா இருப்பாரு நம்ம ஆளு. அதனால இல்ல வந்து கேட்டா பீஸ்ட்ல ஒரு நிமிஷம் கேமரா ஒர்க், ஃபைட் சீன்ஸ், கன் சீன்ஸ், சூப்பர். ப்ரோ பாட்டு, அதெல்லாம் ஒர்த்து ப்ரோ. இல்ல அதான் பாட்டு, விஜயோட லுக்கு, கேரக்டர், அந்த டைலாக் டெலிவரி, நிறைய நிறைய விஷயம். எனக்கு என்னன்னா நான் யோசிப்பேன் நிறைய பாசிட்டிவ் இது. ஆனா என்னதான் மிஸ்ன்னு பார்த்தா மால்ல பண்ற அந்த ஸ்கிரீன் பிளே தான் இந்த இந்த டைலாக் ரைட்டிங் ஸ்கிரீன் ஸ்கிரீன் பிளே. பிளே ரொம்ப அதான் ஸ்லோவா இல்ல இருக்கு வேற இல்ல ஒண்ணும் இல்ல இல்ல. டைலாக் ரைட்டிங் ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், அந்த படத்தோடைய வந்துட்டு மெயின் கண்டென்ட்டும் இருக்கட்டும். இப்ப படத்தோட மெயின் நோக்கமே வந்துட்டு இப்ப மாலை ரெஸ்கியூ பண்றதும் வில்லனை போய் இது பண்றதும். மாலை ரெஸ்கியூ பண்றது வந்துட்டு கொஞ்சம் அதையெல்லாம் தெரியும் ரெஸ்கியூ பண்றவாங்கன்னு. ஆனா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா தெரியலாம். அதே மாதிரிதான் வில்லன். வில்லன் எவனே தெரியாம பார்த்துருந்தது நான் மட்டும்தான். ஏய் நீ இல்ல எல்லாருமே. நீ அதான் வில்லன் யோசிச்சு ஸ்ட்ராங்கா பாரு. இருந்தா நல்லா இதே படம் வந்து பண்ணிருக்கணும். சிவகார்த்திகேயன் வச்சிருந்தானா என்ன இருக்குன்னு சொல்லு. இல்ல அது வேற இல்ல லெவல்ல இல்ல சொல்லியிருப்பான். இல்ல அது அதான் சொல்றேன். இப்ப ஒரு ஒரு ஹீரோ ஒரு பொட்டன்ஷியல் வேற. இப்போ அவனுக்கு இல்ல அவனுக்கு இப்ப புது ஆக்டருக்கு டம்மி வில்லன் போடலாம். இருக்கிறதுல ஒரு எக்ஸ்ட்ரீமா ஏதோ கேரக்டர் பவர்ஃபுல்லா இருக்குது புரியுதா? பவர்ஃபுல் கேரக்டரா காட்டும் போது அதான் அதுக்கு ஏத்த மாதிரி வில்லனா போட்டிருக்கணும். வில்லன் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதான் சொல்றேன் ரெண்டே ரெண்டு மிஸ்டேக். காமெடி நான்லாம் எங்க ஆக்டர் போட்டு தெரியுமா வச்சிருந்தேன். வெறுப்பான அதான் ம். அவன்லாம் அவனும் அந்த கைதி கூட வந்து உட்காந்து கேட்பான் தெரியுமா எல்லா விஷயத்தையும். அப்போ அவனை அது காமிப்பானுங்க இல்ல பாரு. இல்ல இல்ல அதெல்லாம் ஓகே. எனக்கு என்னன்னா அதெல்லாம் ஒர்த்து ப்ரோ. இல்ல இல்ல நான் பரவாயில்ல என்ன பண்றது. ம். என் மைண்ட் வாய்ஸ் டேய் என்ன மாதிரி கான்செப்ட்ல ஏன்டா இந்த ஜோக்க கொண்டு வந்து இந்த இடத்துல இல்ல வச்சீங்க. இல்ல இல்ல அது டார்க் காமெடி டைரக்டர்ல அதனாலதான் போட்டேன். இல்ல அது இருக்கட்டும். அது மேட்டர் இல்ல. அதான் ஆனா அந்த டைம்ல உண்மையில பெரிய ஆறுதல் சத்தியமா சொல்றேன். பீஸ் 20 இவ்வளவு நெகட்டிவ் வரும்போது எனக்கு பெரிய ஆறுதலே இந்த வலிமை தான். உண்மையில ஈட்டி வலிமை இவங்க தான் எனக்கு பெரிய ஆறுதல். ஏன்னா இப்ப எப்படின்னா ஒண்ணும் இல்ல bro. இப்ப ஒரு மூணு பேர் வாழை இலையை போட்டு உட்காந்து இருக்கோம். நம்ம பிரியாணி ஆர்டர் பண்றோம். பார்த்தா திடீர்னு வந்துட்டு ஒரு சாம்பார் சாதம் வருதுன்னு எடுத்துக்கோங்க. ஒரு சாம்பார் சாதம் வருது, ஒரு அப்பளம் வருது. பக்கத்து இலையில பார்த்தா ஒருத்தனுக்கு வந்துட்டு பழைய சோறு வருது. இன்னொருத்தவனுக்கு இலைய காணோம். புரியுதா? அதான் அப்ப அதான் அந்த டைம் எப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல நம்ம அப்பளம் அப்பளம் வச்சுன்னு சாம்பார் சாதம் சாம்பார் சாப்பிட்டுலான்ற மாதிரி. சாதமே அதான் சாப்பிட்டுலாம். அதான் உண்மையிலே அது இப்ப யோசிச்சு பாரு. இப்ப திடீர்னு பீஸ்ட் அந்த டைம்ல இந்த ரெண்டு பைத்தியக்காரனுங்க ஏதாவது நல்ல படம் வந்துச்சுன்னு வச்சுக்க நம்மள பூச்சி நோண்டி நிப்பானுங்க. ஆனா அந்த டைம்ல உண்மையிலே கமல் மட்டும் தான் இட்டு ஊத்தான். உண்மைதான். ஏன்னா ஸ்டார்டிங் வந்துட்டு பிப்ரவரி வலிமை ஃபிளாப் ஈட்டி மார்ச் மன ஊத்தின்னு போயிட்டான். பீஸ்ட் வந்துட்டு அது அதான் எல்லா தேட்டரும் லிஸ்ட்லயும் வந்துட்டு பீஸ்ட் தான் நல்ல கலெக்ஷனு. இவ்வளவு பீஸ்ட் வந்துட்டு இன்னும் ஏக்கி அடிக்கல. அதை நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம். ஆனா படம் பெரிய நெகட்டிவ் இருக்கு. அதான் அதுக்கு அடுத்து வரான் விக்ரம் தூக்கின கமல் பெரிய இட்டு குத்துட்டான். ஒரு டிக்கெட்ல ஒரு இட்டு குத்துட்டான்பா. நான் தான் பெரிய ஆளதான். ஏய் அத்திவேதர் கூட 15 வருஷம் 40 வருஷம் என்னமோ கணக்குடா அதுல வந்துட்டாடா. 15 வருஷம். என்னடா ஆனா இல்ல அந்த வருஷம் பரவாயில்ல. ஏன்னா பொன்னியின் செல்வன் திடீர்னு பெருசா ஓடிச்சு. அதான் பரவாயில்லதான். இதெல்லாம் தாண்டி தான் தேர்ட் பிளேஸா நம்ம தான் இருந்தோம். தேர்ட் ஃபோர்த்ல சில தேட்டர்ல கேஜிஎஃப் மேல இருந்தது, நம்மளுக்கு கீழே இருந்தோம். அதான் கேட்பான் இல்ல கேஜிஎஃப் மேல இருக்குது இன்னைக்கு சில தேட்டர் இவன் கேட்பானுங்க கேஜிஎஃப் மேலடா பீஸ்ட் கீழே அடியில டானு கீழே இருக்காண்டா ஒருத்தன் யாருன்னு பார்த்தா வலிமை டான போயிருந்ததுதான். டானு திருச்சிட்டு நம்மள எட்டு. ஆமா ஆமா ஆனா டானு திருச்சிட்டு நம்மளும் பீஸ்ட் கை வைக்க முடியல. எல்லாம் வலிமைதான் வச்சானுங்க. அதான் அது ஒரு மனசு ஆறுதல். வாடா தலை அடி வாங்குறாரு. இவரு நான் தான் சொல்றேன் நம்ம பால் ஃபிளாப் படமே மேக்ஸிமம் அந்த ஏயோட பிகெஸ்ட் ரெவன்யூல ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ரெவன்யூ இதா இருக்கும் மூவியா இருக்கும். ஒரு நிமிஷம் மான்ஸ்டர் இல்ல இது பரவாயில்ல. ஜெயில ஆடியன்ஸ்ல போய் மென்டல அவனா சொன்னான். நான் எல்லா அதான் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட பேசினேன், ப்ரொடியூசர் கிட்ட பேசினேன். பீஸ்ட் வந்துட்டு படம் ரிவ்யூ சரி இல்ல ஆனா பெரிய ப்ராஃபிட்ன்ட்டான். இவனுங்களே பயன்ட்டானுங்க என்னடா இது இவன் இப்படி பண்றான்னு. புரியுதா? எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இப்ப இல்ல என்னைக்குமே இப்ப ரஜினி வந்துட்டு அந்த சந்திரமுகி டைம்ல வந்துட்டு சொல்லியிருப்பான். அந்த விஜய் கிட்டே சொல்லியிருப்பான். விஜய் சொல்லியிருப்பாரு பாபா வந்துட்டு எனக்கு சரியா போல ஆனா நான் திரும்ப இதை மாசா பண்ணுன்னு சொல்லுவான். அந்த மாதிரிதான் எப்பவுமே லிங்கா சரியில்லைன்னா கபாலின்னுவான். ஆனா அண்ணாத்தே நாசமா போனது அவனால வாயில கூட சொல்ல முடியல. அவ்வளவு லாஸ். அதனாலதான் நாய் வந்துட்டு ஏதாவது பீஸ்ட் எடுத்துக்கிறான். பீஸ்ட் பெரிய ப்ராஃபிட்னால நான் ஜெயிலர் பண்றேங்க வெக்கமா இல்ல. அதான் இப்ப இல்ல இல்ல இப்ப அண்ணாத்தை வந்துட்டு இல்ல மாஸ்டர் அண்ணாத்தை யார் ப்ரொடக்ஷனு? அதான் நான் சன்பிக்சர் தானே. இதுதான் ஃபன் அலெக்ஸ். என்ன ஃபன்னா இப்போ இவனுங்க சன் பிக்சர்ஸ வந்து இவ்வளவு ஹோல்ட் பண்ணி இவனுக்கு வந்து மூவிஸ் குடுக்குறாங்கன்னா என்ன நினைக்கிற? பழைய கணக்குல எப்படி தீப்பானுங்க? ஒழுங்கா கணக்க தீத்துட்டு போடா. நீ என்ன போற ஒரு படத்துக்கு? இல்ல கொடுமை என்னன்னா சம்பளம் விஜயோட அதிகமா கம்மியாயி டவுன் ஆயிட்டான். கூனி குறுகிட்டான்.
அப்புறம் ஜெயிலர் வந்துட்டு நல்ல ப்ராஃபிட் ஆச்சு. அதுக்கப்புறம் செக் குத்தானுங்க, செக் மட்டும் தரல. அங்கேயே வந்துட்டு இவனே போயிருக்க மாட்டான், திரும்ப சென்ட் பிக்சர் போயிருக்க மாட்டான். அதாவது காலில் வந்திருப்பான். இல்ல நடுவில் நீ ஏஜென்சி கிட்ட கூட கேட்டோம்தான். இல்ல இன்னொரு பெரிய பேராசை பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுல சொல்லலாம்னா கார் கொடுத்தாங்க போய் ஈன்னு இழிச்சுன்னு வாங்கிட்டான் தெரியுமா? பாத்தியா அத? இல்ல உங்ககிட்ட இல்லாத காசா நீ வாங்க கூடாதுங்கிறத காரா? இல்ல அது அப்படி கிடையாதுப்பா. இல்ல இப்ப உண்மையில எந்திரனுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு ஒரு நல்ல ஹிட்னா இதான் சொல்லிக்கிற மாதிரி. ஏன்னா இப்ப பேட்டை வந்துட்டு இல்ல பேட்டை ஹிட்டு தான், ஆனா ஒரு சில இடத்துல ஓடல பெருசா. ஓவரால் ஹிட்டு தான் படம், ஆனா பெருசா சொல்ல முடியாது. தெலுங்குலயே படம் பெருசா போகுது, அதான் இதெல்லாம் ஓடிச்சு. ஹிந்தியில மட்டும்தான் ஜெயிலர் வந்துட்டு இது வச்சு பெருசா ஓடல, ஹிந்தியில ஃபிளாப். இல்ல அது அலெக்ஸ் என்ன மேட்டர்னா, நீ உன்னோட ரெவென்யூ வந்து நீ ஜென்ரேட் பண்ணலன்னா சைலண்டா இருந்துரும். அந்த பழக்கம் இருக்கணும் ஒண்ணு, ஓகேவா? நீ அதை பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே நீ இன்னொரு ஹீரோவை பத்தி பேசி நீ உன்னோட இதை வந்து நீ வந்து இதை ஏத்திக்கணும்னு ட்ரை பண்ண பத்தியா, பெரிய தப்பு பண்ணிட்ட நீ. ஆனா மாம்ச எனக்கு சத்தியமா ஒண்ணு சொல்றேன், நம்ம பாலிகிட்ட நான் ஒரு அதாவது ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? திடீர்னு நம்ம படம் சிலது கேரளால சரியா போகுது, நார்த்ல ஓடுது. வாரிசு கேரளால கொஞ்சம் கம்மியாச்சு, நார்த்ல ஓடுது. அதுக்கப்புறம் கோட்டை பார்த்தா கேரளால கம்மியாச்சு, நார்த்ல 25 crores மேல பெரிய ஹிட். அதான் என்ன என்ன நடக்குதுன்னே புரியாது. அதான் நார்த்ல உண்மையில பெரிய ரீச் இருக்குது, ஆனா நம்ம என்ன பண்றது? ஒருவேளை ஜனநாயக்கன்னு ஏதாவது ஒண்ணு விட்டா சரி, கடைசி பாப்போம். அது நார்த்ல எது ஹிட் ஆகுன்னு நீ சொல்ல முடியாது அலெக்ஸ். அவன் எதை வந்து தூக்கி பிடிப்பானுன்னே தெரியாது. சடனா ஒரு படத்தை தூக்குவானுங்க, இன்னொரு படம் பார்த்தா அதே மாதிரி ஒண்ணு எடுப்பானுங்க, அதை அடிச்சு நோத்திடுவானுங்க. அவனுங்கிட்ட நம்ம அந்த இது புரிஞ்சுக்கவே முடியாது நார்த்த. நீ கேரளா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே ஓப்பனிங் சூப்பரா இருக்கும். இப்ப கூட இன்னும் புஷ்பா ஓப்பனிங் பண்ணலையே, புஷ்பா ஓப்பனிங் பண்ணலையே நம்ம ஓப்பனிங். இல்ல புஷ்பா ஓப்பனிங் வந்துட்டு லியோ அடிக்கணும் டார்கெட் பண்ணா, பார்த்தா பீஸ்ட் கூட அடிக்கல. அதான் பெரிய சொல்றேன். அவனுங்களுக்கு எல்லாம் இந்த படம் பிடிக்காது. நீ ஒரு நிமிஷம், விஜய் பண்ணது அது சாம்ராஜ்யம் மாதிரி. அது எப்படின்னா இது வரைக்கும் பையன் இப்ப அந்த ஆளு போய் சினிமா விட்டு போனா கூட அந்த ரெக்கார்டு அப்படியே தான் கிடக்கும். எனக்கு கேட்டா ரொம்ப அடிக்கிறது ரொம்ப கஷ்டம், எனக்கு கேட்டா அடிக்கிறது. இப்ப ஏன் இந்த லூசிபர் 2 வருது, அது எதாவது கை வைக்க முடியா பாரு, முடியவே முடியாது. அதுவே கை வைக்க முடியாது. அதனாலதான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் நபருக்கு. இதுக்கப்புறம் வர எல்லா ஹீரோஸ்க்குமே எப்படி தெரியுமா, டூ ஆர் டை தான் எல்லா மூவியுமே. கான்செப்ட் நல்லா இருந்தா ஓடும், இல்லன்னா அடிச்சு நவுத்திடுவானுங்க. ஏன்னா இப்ப நம்ம எல்லாருமே அந்த டையாட் யாருக்கும் இல்லை இப்போது. டயாட் ஃபேன்ஸ் அவனுக்கு மேல எல்லாருமே தெளிவா படம் நல்லா இருந்தா ஓட்டுவானுங்க, எல்லாம் கிளம்பி போயிட்டே இருப்பானுங்க. இதுல இல்ல மாமேன்னு ஒரு தவறான், அவனை மல்லு கட்டி மாறல அடிக்கல. எனக்கு சில விஷயம் சிரிப்பா இருக்கும் பாத்திருக்கியா? முதல்ல படம் நார்த்ல என்ன ரீச், இவன் என்ன ரீச்ல இருக்கான், இவனோட கெப்பாசிட்டி என்ன, நான் தமிழ்நாடு தான் பேசுவேன் தலை வச்சு, உங்களை மாதிரிலாம் நான் தப்பா பேச மாட்டேன். ஆனா இல்ல தமிழ்நாட்டுல நான் கேக்குறது என்னன்னா, யாரோ உள்மனசுக்குள்ள போந்து பில்லா மங்காத்தா எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ப வச்சுக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, சில பேர் ட்வீட் பார்த்தேன் இன்னைக்கு, பில்லா மங்காத்தா உன் வீட்டுல அவனுங்க வீட்டுல என்னையாவது போட்டிருக்கானுங்களான்னு யோசிச்சு பார்த்தா இல்ல அதுக்கப்புறம் அவன படம் எல்லாம் நேர்ந்து விட்டீங்களாடா? இல்ல உங்களுக்கு புரியுதா? அதாவது அது எனக்கு உண்மையிலேயே ஏகேக்கு அந்த சிவாடா ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் வந்தது. அதுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்ல, ஆரம்பம் பத்தில அயன் பட்சத்துல குழந்தைக்கு சூடுக போவான். பில்லா படம் சொல்லவே தேவையில்லை, நயன்தாரா ரொம்ப அம்சமா இருப்பாங்க. அதுக்கடுத்ததான் எல்லாரும் சரி எல்லா பத்திலையும். அதான் ஏ சென்டர் படம் இல்ல, ஏ சென்டர் படம் அடி தப்பு கிடையாது. ஏன் நான் லியோ ஏ சென்டர் படம் தான், அதெல்லாம் ஃபேமிலி இருக்க கொண்டு வரும். நீ எப்படி ஏ சென்டர், இப்ப நீ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உனக்கு, சரியா? ஏ சென்டர் மூவி ஓகே ஃபைன், ஆனா நீ என்ன மாதிரி ஆடியன்ஸ் இதுக்கு முன்னாடி வச்சிருந்தேன்னு இருக்குல்ல. அதான் விஜய் தான், விஜய் பீஸ்ட் கொடுத்தாலும் குடும்பம் உட்காரும், நம்பால எது கொடுத்தாலும் உட்கார மாட்டேன். ஆனா இந்த இல்ல மான்ஸ்டர் ஏதாவது ஃபேமிலி சென்டிமெண்ட் வச்சாலும் வர மாட்டானுங்க. இவன் மாமேன்றான், அதான் அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தை பேசுறான். ஓகே நைஸ். கலரா செட்டப் போட்டுனே இல்ல ஒருத்தன் மீம் போட்டிருந்தான், அதான் டே இட்லியோட கூட கிளாஸ் வரத கூட விட்டுருவோம்டா, போன மாறி படத்துல இருந்து என்கிட்ட சட்டையை கடன் வாங்கி போட்டு என்கிட்ட கிளாஸ் வரையும். இல்ல அலெக்ஸ் கன்ஃபார்மா இட்லி கடை வருதா இல்ல தள்ளி போதா? இல்ல இப்போதைக்கு போஸ்ட்பாண்ட், ஏதோ நம்முடைய அபிஷியலா வரட்டும்.
இல்ல இது மெயின் என்னன்னா வந்தா என்ன போனா என்ன ப்ரோ வந்தா செம்மையா இருக்கும் ப்ரோ. இல்ல ப்ரோ ஒண்ணும் இல்ல bro. கெஞ்சுறானுங்களாம் ப்ரோ. நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்றேன். ஓகேவா? இது வந்து அஜித்துக்கு வந்து டூ ஆர் டை தான் இந்த மூவி. நீங்க இத உண்மையிலே வந்து இந்த வார்த்தை உண்மை இது. ஏன்னா பெரிய லாஸ்ல இருக்கான். ஆமா. விட்டம் இல்ல. அதுவும் இல்லாம என்னன்னா டிராகன்லாம் 100 கோடி பண்ணிடுச்சு. ஓகேவா? 100 140 கிட்ட போகுது சார். இன்னும் 10 நாள்ல 100 கோடி பண்ணான் 10 டேஸ்ல. அது அப்ப பாரு அலெக்ஸ், இது அப்ப பாரு, யோசிச்சு பாரு, எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? இங்க என்ன மேட்டர்னா, எதுக்கு இவ்வளவு பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வரானுங்க இந்த மாதிரி ஹீரோஸை சூஸ் பண்ணினா, மினிமம் கேரண்டியாவது இந்த படத்துக்கு வந்து லாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு மினிமம் கேரண்டி, நான் இன்வெஸ்ட் பண்ணதை எடுத்து கொடுந்தா, நான் இன்வெஸ்ட் பண்ணதை எனக்கு கொடுத்துரு ரிட்டர்ன்ஸ், அதுக்காக தான் வரானுங்க. அந்த மினிமம் கேரண்டியாவது இருக்கும் தான் இந்த மாதிரி பெரிய ஹீரோஸை சூஸ் பண்ணி இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் போட்டு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஆனா நீ 100 கோடி ரூபாய் லாஸ் பண்ணிருக்கனா எவ்வளவு பெரிய விஷயம். அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதுல மைத்திரி யார் தெரியுமா? போய் ஏகே கேட்டுருவாரு, ஏப்ரல் 10 நான் போடுறேன் வாத்தியாரு அப்படின்னு. அதுக்கு மைத்திரி என்ன தம்ம பண்ணிருக்கான், உன் மேல எனக்கு டவுட் வருது, நான் ஜாட்டுன்னு ஒரு படம் வச்சிருக்கேன், நீயும் அவனும் சேர்ந்து ஓடுங்க அந்த ஒரே நாள்ல. ஆமா அவனே இருக்கு. நான் தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருக்கேன். என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ஒரு படம் வந்துட்டு அதிக பொட்டன்ஷியல் இருக்குன்னா நான் தனியா தான் ஓட விடுவேன், புரியுதா? ஆனா இவன் என்ன பண்றான், நான் டயர் 2 நினைச்சிட்டேன். சார் நீயும் ஓடு அவனும் ஓட்டும், அதான் 2 பேரும் ஓடுங்க. இது இல்ல உண்மையில எந்த டாப் ஆக்டருக்கும் இது நடக்காது. எல்லாரும் எந்தெந்த ஸ்டேட்லயே படம் பண்ணிட்டு இருக்காங்க, யாருக்குமே இது நடக்காது. இவனுக்கு தான் நடக்குது. இல்ல அலெக்ஸ், எண்ட் ஆஃப் தி டே அவன் ரெவென்யூ பண்ணும் அலெக்ஸ். அவன் வந்து முன்னாடி ப்ரொடியூசர்ஸ் முன்னாடி படத்தோட விஷயத்த பாத்துட்டான். இப்ப மாதிரி இப்போ நீயே யோசியேன், நீ ஒண்ணு பிசினஸ் பண்ண, நீ இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்க, நீ என்ன பண்ணுவ? முக்காவாசி என்ன ட்ரை பண்ணுவ? பிசினஸ் பண்ணதான் ட்ரை பண்ணுவ, புரியுதா? நீ அஜித்னு ஒரு நேம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் கிளப், ஒரு ஃபேன்ஸ் இருக்கானுங்க, அதை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு இதை வந்து நீ பப்ளிசிட்டி பண்ணணுமோ பண்ணும். இந்த நான் அடிச்சு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இவ்வளவு வியூஸ் போச்சு தெரியுமா? இது முக்காவாசி செட்டப் தான். இல்ல இது யாருக்கும் தெரியாது பாருன்ற மாதிரி அவனுங்களுக்கு நான் சொல்றேன் ஓகேவா? இந்த படத்தை எப்படியாவது பெரிய லெவல்ல ப்ரொமோட் பண்ணியே ஆகணும்னு அவனுங்க ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறானுங்க. அதனாலதான் வியூஸ்க்கு வந்தானுங்க. லைக்ல போட்டு ஏமாத்த முடியாதுன்ட்டு வியூஸ். ஆனா இல்ல இதுல சோகம் என்னன்னா, ஆமாங்க அவனுக்கு வீட்லயே போயிட்டு அம்மா குட் பேட் அக்லின்னு ஒரு படம் வருது தெரியுமா அப்படின்னா, ஜிபியூனா என்னன்னே தெரியாதடா யாருக்கும், உயிரை வாங்கிக்கிறானுங்க. இல்ல நம்பால் இப்ப வேற ஃபீல்ட்ல இருந்து வேற ஃபீல்ட்ல இருக்காரு, அதுவே பயங்கர அளவுக்கு பேசுறானுங்க. இதெல்லாம் இவனுங்களுக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, மைத்ரி வந்து இதை எந்த அளவுக்கு புஷ் பண்ணி இது எப்படியாவதுப்பா ஏதாவது ஒரு வீட்டுல இல்ல மான்ஸ்டர் ப்ரோ, எனக்கு இல்ல நான் சொல்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். எனக்கு இதான் ஆமாலாம் பிடிக்காது, அதெல்லாம் ஓகே. இப்ப இவன் படம் வந்துட்டு இது கேவலமா தான் இருக்கும்னு எனக்கே தெரியுது. எல்லாரும் நிறைய பேர் தான் சொல்றானுங்க. ஆனா எனக்கு என்னன்னா, இந்த படம் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ வரணும். இது ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து இந்த படம் என்ன கழட்டுதுன்னு அவனுங்களுக்கும் தெரியணும், எல்லாம் பார்க்கணும், புரியுதா? நீ எப்படி வரும் அதான் வராது, இல்ல வராது, ஆனா வரணும். நீ வந்து நீ அததான் சொல்ற. நீ இல்ல அது ஏன் வரணும்ன்றனா, இப்ப பொட்டன்ஷியல்னு அவனுங்க வரணும், புரியுதா? அதான் ஃபுல் இனிமே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னா கம்மன் வந்துருவானுங்க. ஓகே நம்ம தலை அவள் தான் லாக்கி போல அப்படின்னு அதான் சொல்றேன், பாப்போம். ஆனா எனக்கு இல்ல படம் நல்லா இருக்காது, எல்லாருக்கும் தெரியும். அந்த இன்டர்வியூல பாத்தியா மாஸ்டர், படத்தை வந்துட்டு நைட்ல எடுத்து வச்சிருக்கோம், லைட் செட்டு போட்டிருக்கோமா, ஜிகு ஜிகு. அவன் மைண்டே எப்படி இருக்குன்னா, லைட் செட்டு போட்டுருக்கான், தலை ஜிகு ஜிகுன்னு சட்டா போடணும்ன்றான். கதை என்ன எழுதிருக்கேன்னு கேட்டா தெலுங்கு படம் மாதிரி நான் மாஸ் படம் எடுத்திருக்கேன்றான். நான் தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நான் அந்த டீசர் வந்த போதே நான் என்ன சொன்னேன், வரலா இவனுங்க மஞ்சள் கலர் லைட்ல போட்டு எடுத்து வச்சிருக்கானுங்க, அதுவும் நைட்ல எடுத்து வச்சிருக்கானுங்க. ஆனா இதுலதான் மிகப்பெரிய தப்பு அந்த மஞ்சள் கலர் லைட் தான். அரண்மனை படம் எடுக்கிற மாதிரி நீ ஃபுல்லா மியூசிக்கும் செம்ம லவுட் ப்ரோ, மியூசிக்கும் காதெல்லாம் கிளியற மாதிரி. அவன் ஒண்ணும் இல்ல ப்ரோ, இல்ல இனிமே டைரக்டர் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு சென்டர் ஆடியன்ஸாவது ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும். இவன் எப்படி நான் ஃபேன்ஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறான். உண்மைதான். இப்ப நீ இல்ல அட்லியா இருந்தாலும் சரி, கார்த்திக் சுப்ராஜா இருந்தாலும் சரி, கார்த்திக் சுப்ராஜ் ஏ சென்டர் யங்ஸ்டருக்கு பிடிச்ச மாதிரி இருப்பான். அட்லி எல்லாருக்குமே ஸ்கிரீன் பிளே இது அதெல்லாம் அட்லி எல்லாம் கம்பேர் பண்ண கூடாது யாரு கூட. ஆனா இவன் யாருன்னு தெரியுமா? அதான் இப்ப இவரே மாஸ்டர், இப்ப லோகேஷ் வந்துட்டு யங்ஸ்டர், அதான் யங்ஸ்டருக்கு ஏத்த மாதிரி எடுப்பான். லியோ இருந்தாலும் சரி, எந்த படம் இருந்தாலும் சரி யங்ஸ்டர் மட்டும் தான். இவன் யாருன்னு கேட்டா, நான் தீனா பார்த்து எடுத்தேன், அட்டகாசம் பார்த்து எடுத்தேன்,
என்னடா புதுசா எடுத்தான்னு கேட்டா ரெஃபரன்ஸ் ஏய் நீங்க ஆனா எடுக்கலாம். ஆனா படமே அப்படிதான் ரெஃபரன்ஸ் இருக்கு. 100 ரெஃபரன்ஸ் வச்சு சாவடிக்க போறான் ப்ரோ. எல்லாமே தான் ஏகன்னு எல்லா பத்தியும் மிக்ஸ் ஏங்க பண்ணி கேட்டா அந்த ஆன்ஸ போட்டு வாயில மெல்றதே வந்து வாலி படம் ரெஃபரன்ஸ்ன்றானுங்க. இல்ல இல்ல இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்கிட்டு போயிட்டு அவர் மெல்றாரு அது வாலி படம் தெரியுமா இல்ல பாக்கலீங்க ம். தெரியாத ஏய் மேடம். என்னடா என்ன கரும்பு ரெஃபரன்ஸ் இருந்தாலும் எடுத்து அதான் இல்ல வைப்பியாடா? இப்ப அதாவது உள் மனசுக்குள்ள போய் இப்ப கத்தி படத்துல துப்பாக்கி படத்துல பண்ண ரெஃபரன்ஸ் இந்த ஜெனரேஷன் வைக்கும் போதும் சரி, இல்ல திருப்பாச்சி கில்லி படம் ரெஃபரன்ஸ் வைக்கும் போதும் சரி, எல்லாருக்கும் புரியும் தெரியும் பிடிக்கும். அதாவது அந்த வாயில போட்டு மெல்றத வந்துட்டு பெரிய ரெஃபரன்ஸ் நினைச்சுக்கலாம். என்ன பண்றது? இல்ல ப்ரோ இல்ல அப்படிதான். இன்னொரு டைலாக் விட்டானுங்க பாத்தியா? ஏ எல்லாம் பண்ணல, அது வந்து அவரோட ரியல் ஃபேஸ். காளி பைத்தியங்க டேய் பைத்தியம். எங்களெல்லாம் பார்த்தா நான் அண்டா மாதிரி இருக்கேங்க காது. நீ வந்து ஏண்டா பிசினஸ் நீங்க தான் பண்றா அந்த பாலிடிக்ஸ் போயிட்டீங்கல்ல, அதனால இதெல்லாம் கேட்டுக்க மாட்டீங்க, தைரியம் தான். இதுக்குன்னு ஒரு ஒரு அளவு இல்லையா? ஜனவரி ஜனநாயகன் வருதுல்ல அது வரையும் இருக்கும். ப்ரோ ஏதோ ஆனா அவர் இல்ல லட்சுமி, நல்லா யோசிச்சு பாரு. இப்ப மட்டும் பாலிடிக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் இல்லைன்னு வையேன், ஜிபி நிலைமைய மட்டும் யோசிச்சு பாரு. இல்ல இனிமே இது எப்படின்னா ஒரு நல்ல ஒரு இப்போ ஒரு தீபாவளி அன்னைக்கு வந்துட்டு எங்கனாவது வெளியே போயிட்டு தீபாவளி அன்னைக்கு ஊருக்கு வந்துட்டு நம்ம தீபாவளி அன்னைக்கு ஊர்லயே இருந்துக்கலாமோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஒண்ணு முடிஞ்சதுன்னா முடிஞ்சிடும், அது இளவட்ட கதை மாதிரி இருக்கு. ஏன்னா இது உண்மையிலே இது இரிட்டேட் ஆகும் பேசும்போது. ஏன்னா இது இது எப்படிப்பட்ட ஃபேன் பேஸ்ன்னு தெரியும், எப்படி இருந்த ஃபேன் பேஸ்ன்னு தெரியும், ஏன் இந்த ஸ்பேஸே எப்படி இருந்ததுன்னு தெரியும். அதான் என்ன பண்றது. ஆனா இல்ல இது நல்ல விஷயம் தானே. இனிமே ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்ணும்போது அதெல்லாம் ஏத்தலாம். இப்போ நம்ம ஆள் வந்துட்டு சினிமா விட்டு சும்மா எங்கன்னா ஊர் சுத்த போறாரு, மத்த மாதிரி தான் இதை தெருபூருக்கா போறாரு. இல்ல எனக்கு மக்களுக்கு என்ன சிரிப்புனா, சினிமால ஒரு 50 வருஷம் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒருத்தரை போட்டு அடிச்ச அடியில அந்த நாய்ங்க கதறின மாதிரி இங்க வந்து அரசியல்ல ஒரு நாய்ங்க கதறிட்டு இருக்கு. ஆனா இல்ல உண்மையில அரசியல்லயும் அந்த ஒரு ஃபைட்டும் அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா இருக்குது. இது போக போக இன்னும் நல்லா இருக்கும். இது எப்போ ஆனா உண்மையில கொஞ்சம் டெல் அடிக்கும் எப்பன்னு கேட்டா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு 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 வருஷம், அந்த ஒரு வருஷம் கொஞ்சம் டெல் அடிக்கும். ஆனா அதுலயே வந்துட்டு கொஞ்சம் நிறைய சண்டை கண்டு இதெல்லாம் போகும். அலெக்ஸ் ஆனா டல் அதான் இல்ல ஒரு நிமிஷம், அந்த ஒரு வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம், ரீரிலீஸ் பண்றோம், அப்பயே ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். அதான் அதுக்கடுத்து திரும்பியும் வந்துட்டு அந்த அரசியல் இது பீக்ல போயிடும். அதனால ஒண்ணும் இல்ல. இதுல இன்னொன்னு இனிமே இன்னொரு 5 வருஷம் தான் மாஸ்டர் எழுதி வச்சுக்க. ஏன்னா இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஏகே ஆல்ரெடி எப்படி இருக்காருன்னு தெரியும், அவரும் ரொம்ப வயசாயிடும், தலைவர் சொல்ல தேவையில்லை. அதான் அதுக்கப்புறம் கமல் வந்துட்டு அவரும் ரொம்ப ஓகே. அதான் அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டானுங்க ஆல்ரெடி. அதான் தனுஷ், எஸ்டிஆர், சிவகார்த்திகேயன், அதான் அந்த மாதிரி வச்சுப்பானுங்க. அவனுங்க தான் ஆளுக்கு ஒண்ணு சொல்லி அதான் அப்போ நம்ம உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், காலைல உட்காந்து நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு, தம்பி இன்னைக்கு நாட்டு நிலவரம் தெரியுமா, போய கலவரமா எடுத்தாட்டுலான்னு போவானுங்க. அதான் அது கேட்கவே நல்லா இருக்கும் தெரியுமா? நம்ம போய் இன்னொரு விஷயம் நான் இன்னைக்கு ஒண்ணு பார்த்தேன். ஓகேவா, நான் அதை சொல்றேன். ஒரு 3 டெக்கேட்ஸா வந்து ஒரு ஹீரோஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி தியேட்டர்ஸ்ல வந்து ஆடியன்ஸை புல் பண்ணாங்க. அந்த 3 டெக்கேட்ஸ்ல ஒன் ஆஃப் த டெக்கேட்ஸ் வந்து இப்போ லைக் விஜய் நார்த்ல மொத்தம் 5 ஸ்டார் கம்பேர் பண்ணிருக்கானுங்க. எனக்கு சரி நார்த்லயும் சவுத்லயுமே. சவுத்ல யார் இருப்பான்னு நினைக்கிறேன்? பிரபாஸும் விஜய் தான். மொத்தத்துல 5 ஸ்டார்ல எனக்கு அது வந்து ஷாக் ஆயிடுச்சு. பார்க்கவே ஒரு மாதிரி வியப்பா இருந்துச்சு. இது வந்து இவனுங்களுக்கு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டானுங்க. இப்ப ஒரு நிமிஷம் நம்ம போன பிறகு எது தெரியுமா, அதான் இப்ப நிஜமே ஒருத்தன் அவார்டை விட எதுக்கு கலெக்ஷன் இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம்னா, இப்ப சினிமா விட்டு போயாச்சுன்னு எடுத்துப்போம், அவார்டு வந்துட்டு எவனோ அடுத்த வருஷம் பேச போறது இல்லை. இப்ப அடுத்த வருஷம் மட்டும் இல்ல, இது எப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் எவன் இப்ப ஒண்ணு இல்ல, கில்லி ரீரிலீஸ் படம் வந்துட்டு இப்ப டாப் ரெக்கார்டு வருது இல்ல. ஏன் இப்ப தெலுங்குல எந்த படம் ரீரிலீஸ் பண்ணாலும் கில்லி தான் மேல புரியுதா எடுத்து போடுறானுங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், அதான் இப்ப எல்லாருடைய டார்கெட் கில்லி ரீரிலீஸ் அடிக்கணும்ன்றது மட்டும் தான். யாருங்க கொல்ட்டிங்க. அப்ப யோசிச்சு போயிருது எவ்வளவு பெரிய ப்ரௌடுன்னு உண்மையிலே. ஏன்னா இப்ப கோலிவுட்ல இதுலயாவது முன்னாடி இருக்குது, அதுலதான் முன்னாடி இல்ல, இதுலயாவது இருக்குது. அதான் நிறைய இப்ப இவ்வளவு ஓப்பனிங்ல எடுத்தாலும் சரி, இப்ப டாப் 10 ஓப்பனிங் இருக்குது, அதை டைலூட் ஆகுறதுக்கு மினிமம் 20 வருஷம் கிட்ட ஆகும். இது ஏன் 20ன்றா 10ல கூட நடக்க முடியாது. 10ல கூட இது விஜய் ஓப்பனிங் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே அடிச்சாலும் புரியுது, அந்த டாப் 10ல இருந்து வெளில போறது ரொம்ப கஷ்டம். அதான் என்னைக்குமே, அதாவது மத்த படம் எது வந்தாலும் நம்ம படத்தோட ரெக்கார்டு பேசிட்டே இருப்பானுங்க.
அது மத்தவனுங்க எல்லாம் எடுத்து போடுவானுங்க. அதுதான் வந்துட்டு ஒருத்தன் இருந்துட்டு போனதுக்கு ஒரு இதுவே அந்த ஒரு ஒரு பெரிய விஷயம். இது பண்ணிருக்கான்னு வரல. இப்ப ஏகே சினிமா விட்டு இப்ப போறான்னு எடுத்துப்போங்க, என்ன போடுவ நீ? டாப் 10ல இருக்க மாட்டான். நான் போடுவேன்டா, கார்ல இருந்து விழுந்ததை போடுவேன், இல்ல பைக்ல இருந்து ஹையஸ்ட் விழுந்ததை போடுவேன். இல்ல இப்ப கோலிவுட் உனக்கு ஹையஸ்ட் இதுவும் பத்தலையா? நான் 2 3 டான்ஸ் ஆன அந்த வீடியோ போடுவேன்டா. இல்லவா இப்ப கோலிவுட் ஹையஸ்ட் கிராஸ்ன்னு எடுத்து பார்த்தாலே நிறைய படம் உள்ள பூந்துச்சு. ஸ்டார் படமே வந்துட்டு டாப் 10ல இருக்குதான்னு தெரியல. ஏதாவது விசுவாசமா ஒன்னிட்டியா தெரியல இருக்குமா? ஏன்னா இதுல மெர்சல் சர்க்கார் இதுன்னு நிறைய படம் வந்துச்சு. அமரன் அலெக்சி ரொம்ப பரிதாப நிலையில தான் இருக்கான். நம்ம இன்னும் பரிதாப நிலையில ஆக்கிட்டு இருக்கோம். திரும்ப சொல்றேன், அவனுங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹாப்பினஸ் எப்டேவஸ் போய் தான் அந்த